இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் கானா சுபாஷ் அவர்களை வந்துட்டு ஒரு ஷூட்டிங்காக வந்திருந்தோம். நண்பரை சந்தித்தோம். ரொம்ப அருமையாக பாடுறாரு. அவர் ஒரு அம்மா சாங் வந்து பாடுவார். நான் கேட்டிருந்தேன், எனக்கு ஒரு அம்மா சாங் பாடுங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவர் பாடுவார். அதை கேளுங்க, எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். பாருங்க. 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மாறுலையும் எம்மா தோளுலையும் நான் ஊரங்க எனகட்டி காட்டுலையும் எம்மா மேட்டுலையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே தாய் தாண்டா சாமி, என்னைக்குமே தாய் தாண்டா சாமி. உண்மையிலே என்ன ஏன் அதுக்கிட்டே முடிச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எங்கே கற்றுக்கிட்டு இருக்கீங்க இந்த சாங்லாம்? எப்படி யார் உங்களுக்கு சொல்லித்தரா? அதெல்லாம் என்னோடய குருநாதர் டாக்டர் தந்தை பழனி அப்பாவோட பையன் அண்ணன் கானா தரணி, அவர் தான் என்னோடய குருநாதர். அவர் தான் என்னை வந்து அவர் வழியில் தான் நான் பாடிட்டுருக்கேன். எது பண்ணாலுமே அண்ணன்ட்ட கேட்டு தான் பண்ணுறது. அதனால் கானா உலகம் தரணி சூப்பர் 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 சேனல் இருக்குது. அப்படிங்களா? அண்ணனுக்கு சேனல். சேனல் நேம் அப்படியே எல்லாத்தையும் சொல்லுங்கள். கானா உலகம் தரணி சேனல் வந்து அண்ணனோடது. என்னது வந்து கானா உலகம், சரி எப்படி சொல்கிறது, கானா சுபாஷ் அஃபிஷியல். இன்ஸ்டாகிராமில் தான் நான் இப்போ இது பண்ணுறேன். நான் யூடியூப்ல தான் இது பண்ணலை. ஆமாம். ஸோ ரொம்ப நல்லா பண்ணுறீங்க நண்பா. கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லைஃப் இருக்குது. தேங்க்யூ. இன்னும் நிறையா பண்ணுங்கள். கண்டிப்பாக. இதோட நிறுத்திடாதீங்க. வெற்றி வந்துட்டு நம்ம யாருமே நமக்கு தரதில்லை. வெற்றியை வந்து நம்ம எடுத்துக்கிறது. அது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னு வச்சிங்களேன், வெற்றி நம்ம வெற்றியை தேடி நம்ம வந்து வெற்றி நம்மளை தேடி வரும்லாம் இல்லை. வெற்றியை வந்து நம்ம தான் தேடி போகணும். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குது. வெற்றியை தேடி போங்க. கண்டிப்பாக. எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிடுங்க. பாய் பாய்.